வணக்கம், நான் உங்கள் சிவா. செங்கல் புயலில் கூட சென்னை இந்த அளவுக்கு பாதிப்பாகலைங்க. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலுக்கு சென்னை இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நேற்று நைட்லேருந்து பெய்ய ஆரம்பித்த மழை இன்னும் வரைக்கும் மழை விழலை. இப்போ கொஞ்சம் விட்ருக்கு, ஓகேங்களா? ஏன்னா இப்போ மழை தூரிக்கிட்டு இருக்கு லைட்டாக. பட் கேமராவில் அது பெருசாக தெரில. இப்போ வந்து கேமரா திருப்பி காட்டுறேன், ஓகேங்களா, எந்த அளவுக்கு இருட்டிக்கிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த மழை பெய்யும் போது இந்த கிளைமேட்டாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்துருவேன், அந்த டேங்க் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேங்க் மேலே உட்காந்துட்டு செங்கல் புயல் அப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தது. பின்னால் வர சடனு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஜேசிபி வருஷம். பேக் கேமரா திருப்பி காட்டுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருட்டாக இருக்குன்ட்டு. அந்த சைடு உங்களுக்கு வந்து அந்த பில்டிங் தெரியல காலில், ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த இடத்துல பில்டிங் தெரியுது. இன்னும் கொஞ்சம் சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே, ஏன்னா அங்கே தண்ணி லாரி வந்திருக்கு, மெட்ரோ வாட்டுறது, அதனால் அந்த சவுண்டை மட்டும் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது, ஓகேங்களா? போது மட்டும் தான் நம்மளை எந்த அளவுக்கு பச்சை பசேரன்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. வேறு எனக்கு வந்து இந்த மழை பெய்கிற கிளம்பி பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இப்போ லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த தூரத்தில் அந்த கருப்பு கலர் பில்டிங் லைட்டாக மிஸ்டாக தெரியுதுங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. துணியுமே நம்மளது தான் கிடக்குது. எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலுமே அது வந்து மறுபடியும் துவைக்க தான் செய்யணும். ஆல்ரெடி வாஷிங் மிஷினில் துணி இருக்கிறதுனால இது அப்படியே மேலே போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம், இந்த சைடு பாருங்கள், அதோட இந்த சைடு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்படியே பார்ப்போம் சாமி. ஆனால் இப்போ செங்கல் புயலுக்காக இருக்கட்டும், இந்த வாட்டியாக இருக்கட்டும், எங்கள் ஏரியாவில் இப்போ தண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் தண்ணி தேங்கிட்டு தான் இருக்கும், முட்டியளவு தண்ணி இருக்கும், ஓகேங்களா? பட் இந்த செங்கல் அப்பாவும் சரி, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் சரி, இது வரைக்கும் மழை பெய்யலை. உங்களுக்கு ரோட்டில் பார்த்தாவே தெரியும், ரோடுக்கு தண்ணி எங்கேயுமே இருக்காது, தெரியுதுங்களா? அதே எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக வந்து மாட்டுது. எப்படி இருக்குது, பச்சை பசேன்னு இருக்கா? இது வந்து மழை பெய்யும் போது மட்டும்தான் இந்த பச்சை பசேன்னு இருக்கும் சென்னை. மிச்சம் எல்லா நேரமும் காஞ்சி கருவாலாக கிடக்கும் சென்னை. ஆனால் இந்த வாட்டி உண்மையிலே மழை கம்மி தாங்க. அதே மாதிரி வந்து இப்போது மேலே டேங்க் மேலே ஏறலாம் ட்ரை பண்ணேன். பட் சரி வேணால் ஏறி காட்டலாம் உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் டேங்க் மேலே ஏறி. இப்போது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல் ஓவர் சென்னை இந்த சைடு வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கும். அப்படியே ஏற சிட்டி மாதிரி வந்துடுவாங்க. தூரத்துலனா இந்த மலையாக தெரியுது இல்லைங்க, இந்த மலைமலையா நானும் அந்த நானும் அந்த அத்தனை வாட்டி போகிறேன். அப்படி ஒரு மலையே இல்லை அந்த சைடாக. அது என்னது அந்த மலையாக இருக்கிறது தான் எனக்கும் தெரில. பார்க்கலாம், அந்த சைடு ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்படி இந்த சைடு வந்தோன்னா கொஞ்சம் சிட்டி ஃபீல் கொடுக்குங்க. பெரிய பெரிய பில்டிங்கு, தூரத்தில் ஒரு ஹைட்டான பில்டிங் இருக்குது. லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. யா, இது ஃபுல்லாக சிட்டி மாதிரி தாங்க இருக்கும். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். செம்மையாக இருக்குது. மழை பெய்யும் நினச்சாவே நான் மொட்டை மாடிக்கு வந்து இந்த மாதிரி உட்காந்துருவேன். ஏன்னா பயங்கரமாக இருக்கும் இல்லையா? நனைஞ்சிருவேன் மேலே வந்து உட்காந்தா. இப்போது உங்களுக்கு அந்த இடத்துலையும் தெரியும் அந்த என்னடா அது மலையாக இருக்குது. நானும் அந்த இடத்துக்கு டெய்லி தான் போகிறேன் அந்த மலை. ஆனால் லைட்டாக மேடு ஏறும், பட் அந்த அளவுக்கு ஹைப்பெல்லாம் அங்கே இருக்காது எதுவுமே நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து நம்ம மழையை பெய்ய ஆரம்பித்தா வீடியோ எடுத்து வச்சுக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ இப்போ அது வந்து ரெண்டாவது மேட்ரு, ஓகேங்களா? இது எனக்கு மெமரியபிளாக இருக்கும். இது வருஷம் இதெல்லாம் நடந்திருக்குடா. நான் போன வருஷம் நான் வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருப்பேன் மீச்சங் புயலுக்குலாம். அந்த வீடியோவுமே நம்மளோட சேனலில் தான் இருக்குது. அது எனக்கு தோணும் போது நானும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அந்த பில்டிங் வந்து பியூர் ஒயிட்டுங்க, ஓகேங்களா? அந்த பில்டிங் கீழே வந்து ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கும். பட் இப்போ அந்த சுற்றி இந்த கருமேகங்களாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கருப்பு கலரில் பில்டிங் தெரியும். உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன், எதுக்கு தெரியுதுங்களா? இது ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, பச்சை பசேருன்ட்டு. இதே மாதிரி சென்னை எப்பவுமே இருந்தால் நல்லா தான் இருக்கும். தூரத்தில் உங்களுக்கு இருக்காங்க அந்த இடத்துல வந்து கரெக்ட் ஒரு ஏரி, ஓகேங்களா? பட் இப்போ உங்களுக்கு அந்த ஏரிங்கிற அந்த ஒரு ஃபீலே இங்கே இருக்காது. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட நான் காட்டுறேன், ரைட்டாக தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல ஏரி இருக்கிறது. ஆக்சுவலி அது வந்து ஏரிக்கு அந்த சைடு, இது நம்ம வந்து இந்த சைடு இருக்கோம். கேமரா என்ன இவ்வளோ என்ன புரியல எனக்கு சத்தியமாக. ஏன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே கேமரா ரொம்ப கிட்டேயா தெரியுது. சில பொருள் நம்மளுக்கு கிட்டே இருக்கு, ஆனால் கேமராவில் அது தூரமாக தெரியுது. என்னடா இது கேமரா எப்பவுமே ரியல் கண் இதுதான், ரியல் கண் தான். ஏன்னா கேமராங்கிறது சில டைம் அது ஃபேக்காக இருக்கும், சில டைம் ரியலாக இருக்கும் அது. சரி ஓகேங்க. அதே மாதிரி தூரத்தில் இன்னொரு பெரிய பெரிய பில்டிங் தெரியும்.
தெரியுதுங்களா? நீங்கள் போய் முதல்ல சுற்றி பார்த்துருவாங்களேன் எந்த அளவுக்கு சென்னை பர்சன்ட் இருக்காது. பிகாஸ் வெயில் அடிக்கும் போது நல்லா ஒரு என்ன சொல்கிறது காஞ்சி கருவாடாக தான் இருக்கும் சென்னை. அந்த பில்டிங்கோட உங்கள் ஃபோட்டோஸ் முடிஞ்சால் சைடில் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நானும் இந்த போன வீடியோலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா கரெக்டாக அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னால் லேட்டாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியல மாட்டேங்குது வீடியோவை. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுறது லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறோம். இன்னும் டைம் எடுத்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது வீடியோஸை. மேக்ஸ் டு மேக்ஸ் இதில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ அந்த பில்டிங் கீழே வந்து பயங்கரமாக ஒரு இடம் இருக்குது ஓகேங்களா. அந்த இடத்தோட போயிட்டு வீடியோ எடுத்து போட்டது கூட இன்ஸ்டாவில் தான் இருக்குது. நம்மளோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு இந்த MS Thumbros Official இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூபோட இன்ஸ்டாவில் உங்களுக்கு ரிப்ளைஸ் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கலாம். ஏன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் இன்ஸ்டாவில் டக்குன்னு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கனால உங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை நான் கொடுத்துட முடியும். அந்த பின்னால் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்படியே கேமரா இங்கே இருக்குது, பில்டிங் இந்த சைடு இருக்கு. ஆனால் அவங்க கேமரா எப்படி தெரியும், அப்படியே ஆப்போசிட்டில் காட்டுது. அதனால் கேமராக்கு ஏற்ற கை அங்கே போனேன் நான். அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு மிஸ்டாக தெரியும். இப்போது இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட 3ஆவது டைம் சொல்கிறேன். பட் உங்களுக்கு இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் இப்போவும் அந்த பில்டிங் அப்படி தான் இருக்குது. தெரியுதுங்களா? அது வரை உங்களே இந்த விடைபெறுவது உங்கள் MS Thumbros.